வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில சூனத்தை கொண்டு சுப செய்தி பெற்ற பெண்கள் என்ற வரிசையில ஆறாவதாக இன்று நம்ம பார்க்கக்கூடிய அந்த பெண்மணி யார் அப்படின்னா உம்மு ஹராம் பின்து மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா. நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி பார்த்தோம். அவங்களுடைய சகோதரியா இருக்காங்க யாருன்னா உம்மு ஹராம் பின்து மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹாதிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அனஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய சாச்சியாவும் இவங்க இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலையும் ஒரு நபராகவும் என்ன செய்யறாங்க அவங்க சொல்லப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப ரீதியாகவும் சரி, பால்குடிய உறவுடன் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய மாமியாக இவங்க இருக்காங்க என்பதை அவங்களுடைய வரலாறுல பதிவு செய்யறாங்க. மதினால இவங்க வாழ்ந்தது மதினாவாசியா இருந்திருக்காங்க. மதினால கூஃபாங்கிற நகரத்துல என்ன செய்யாங்க இவங்க வாழ்றாங்க. இந்த கூஃபா மஸ்ஜித்லாம் இருக்குல்ல, அது பக்கத்துல தான் இவங்களுடைய வீடு இருந்ததா சொல்றாங்க. இஸ்லாம், அதாவது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சையதுனா முஸாப் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றி வச்சாங்கல்ல, ரசூலுல்லாஹ் பத்தி அந்த விஷயங்கள்லாம் சொன்னப்ப அப்ப மதீனாலேயே முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணியா உம்மு ஹராம் ரலியல்லாஹு இவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா இருந்தாங்கன்னா அதுல இவங்களுக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் எதுவுமே சொல்லல, ஒரு நபி என்ன செய்யல சொல்லல, ரசூலுல்லாஹ் அனுப்பிய ஒரு ரசூலுடைய தூதர் சொல்லி அதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணியா, அன்சாரிகள்லயே முதல் பெண்மணியா இவங்க தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டுக்கு வரத, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பின்னாடி ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டுக்கு வரத, ரசூலுல்லாஹ் தன்கிட்ட பேசுறத, தன்னுடைய பழகுறத ரொம்ப விரும்பக்கூடிய பெண்மணியா இருந்தாங்க. பொதுவாகவே அன்சாரிகள்கிட்ட உள்ள பழக்கம் என்ன, அரபுகிட்ட உள்ள பழக்கம் விருந்தோம்பல், விருந்தாளிகளை கவனிக்கிறது, கண்ணியம் செய்யறது அரபுகிட்ட உள்ள ஒரு முக்கிய ஒரு குணமா இருந்துச்சு. அதுல அன்சாரிகள் ரொம்ப தேர்ந்தவங்க. எந்த அளவுக்குன்னா தனக்கே இல்லாத பட்சத்திலையுமே ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காகவே என்ன செஞ்சாங்க, தன்கிட்ட இருந்த பாதி என்ன செஞ்சாங்க அப்படியே முஹாஜிரின்கள் மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்கல்ல, அது எல்லாருக்குமே என்ன செஞ்சாங்கன்னா தன்கிட்ட உள்ள பாதி என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே கொடுத்தாங்க. தனக்கு தேவை இருந்த போது என்ன செஞ்சாங்க வந்த முஹாஜிரின்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. அதுல இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு நபரா என்ன செஞ்சாங்கன்னா இருந்ததா சொல்றாங்க. எந்த ஒரு, அதாவது அல்லாஹ்வுடைய பாதை, இவங்களுடைய ஆசையே என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆகணும், போர்ல கலந்து அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆகணும். ஒரு பெண்மணி தான் இவங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆகணும். எந்த போர் கிடைச்சாலுமே அதில் கலந்துப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் கூட பத்ர்ல, உஹதுல கலந்துகிட்டதா என்ன செய்யறாங்க பதிவு செய்யறாங்க. எந்த ஒரு போரை விட மாட்டாங்க, எந்த போர் வாய்ப்பு கிடைச்சாலுமே போய் கலந்து என்ன செய்வாங்க. அதில் இதில் நம்ம ஷஹீத் ஆயிட மாட்டோமா, ஷஹீதாயிட மாட்டோமா என்ன செய்வாங்களாம், அதுல போய் ஒவ்வொரு போர்லயும் அவங்க கலந்துக்கதான் என்ன செய்யறாங்கன்னா பதிவு செய்யறாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா இவங்க வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் இவங்க வீட்டுல ஓய்வு எடுக்கிற வழக்கம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ் அடிக்கடி நீங்க இந்த பெண்களுடைய வீட்டுக்கு போறீங்களே, உம்மு ஹராம் ரலியல்லாஹு இவங்க வீட்டுக்கு அடிக்கடி போறீங்களே, என்ன காரணம் சொல்லி கேட்டப்ப அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு போர்ல, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போர்ல என்ன செஞ்சிட்டாங்க, இவருடைய உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவங்களுடைய சகோதரர்கள் 2 நபருமே என்ன செஞ்சிட்டாங்க அந்த போர்ல அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆகிட்டாங்க. என்னுடைய வருகை மூலமா நான் ஆறுதல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா என்ன செய்யறாங்க, அவங்க ஆறுதல் அடைகிறாங்க. நான் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசினேன் அப்படின்னா அவங்க ஆறுதல் அடைகிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னப்ப அப்ப என்ன செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு முறை ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுக்கு வந்தப்ப சாப்பிட்ட பின்னாடி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. அவங்க வீட்டிலே கொஞ்சம் படுத்து தூங்கும் பொழுது அவங்க ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்க, எண்ணெய் எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய தலையை வாரி விடுறாங்க. கையில எண்ணெய் எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய தலையை வாரி விடுறாங்க. அப்படி வாரி விட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரசூலுல்லாஹ் முழிச்சிடுறாங்க. முழிச்சு எந்திரிச்சிட்டு ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்களாம். ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் எதுக்காக வேண்டி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னாசு மின் உம்மத்தி கரதுன் அலைய குஸாத்துன் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில என்னுடைய உம்மத் என்ன செய்ய போறாங்க, கடல்ல என்ன செய்ய போறாங்கன்னா போர் தொடுக்க போறாங்க. அதை நான் கனவுல பாக்குறேன். அல்லாஹ்வுடைய பாதையில என்னுடைய, அதாவது நிலத்துல சண்டை போட்டது போர் செஞ்சது போக கடல்ல போய் என்ன செய்ய போறாங்க, கப்பல் படையா போய் என்ன செய்ய போறாங்க, அவங்க போர் செய்ய போறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. யார சொல்ல அதுல நானும் இருக்கேனா அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணி கேட்கிறாங்க. யார் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, நீங்களும் இருக்கீங்க, அந்த இல்ல நீங்களும் என்ன செய்றீங்க அதுல இருக்கீங்க, எனக்காக வேண்டி துவா செய்யுங்க யார சொல்ல, நான் கண்டிப்பா நான் கலந்துக்கணும்னு சொல்லி துவா செய்யுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்காக வேண்டி துவா செய்யறாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் படுக்கிறாங்க, படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க தலையை வாரிக்கிட்டு இருக்காங்க, எண்ணெயை வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய முடிய வாரிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தூக்கத்துல இருந்து விழிச்சு என்ன செய்றாங்கன்னா சிரிக்கிறாங்க. சிரிச்சப்போ என்னுடைய உம்மத் அதே முதல்ல சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்றாங்க. என்னுடைய உம்மத் என்ன செய்றாங்க, கப்பல்ல போய் என்ன செய்றாங்க, கடல்ல போர் செய்யறாங்க, போர் தொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார சொல்லலாம், நானும் அதுல வரணும்னு சொல்லி துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இன்னைக்கு மினல் அவ்வலின், நீங்க முதலாம் கூட்டத்துல ஒரு ஆளா நீங்க ஆகிட்டீங்க, முதல் கூட்டத்துல ஒரு நபரா நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க ஆகிட்டீங்களா என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணிக்கு சொல்றாங்க.
அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, ஏன்னா ரசூலுல்லாஹ் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறது இருக்கு, அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு கௌரவமா நினைச்சுக்கிட்டாங்க. மற்ற அன்சாரிகளுக்கு மத்தியில இவங்க ஒரு பெரிய ஒரு கௌரவமாவும் நினைச்சுக்கிட்டாங்க. ஏன் அந்த போர்ல கலந்துக்கணும் அவ்வளவு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, இஸ்லாத்திலே நடக்கிற முதல் கப்பல் படை கடல்ல நடக்கிற போர் அதுதானா. அப்படி இருக்கும், இது யாருடைய காலத்துல நடக்குது அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல நடக்குது. இதுக்கு தளபதியா யாரு நியமிச்சுக்கிறாங்க அப்படின்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் என்ன செய்யுது, முஆவியா அவங்களுடைய தலைமையில இந்த போர் வந்து நடக்குது. அப்படி போகும்போது என்ன செய்யறாங்க, இவங்களும் அந்த போர்ல வந்து கலந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பின்னாடி இவங்க வாழும் போது என்ன செய்யறாங்க சொல்றாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய படையில நானும் போனேன், கப்பல் படையில நானும் கலந்துக்கிட்டேன். அதுல வந்து என்ன செய்யறாங்க, இவங்க வந்து ஒரு தீவு அடைஞ்ச பின்னாடி ஒட்டகத்துல பயணிக்கும் பொழுது கீழே தவறி விழுந்து என்ன செஞ்சாங்க, இவங்க வந்து அங்க ஷஹீதானதான் என்ன செய்யறாங்கன்னா பதிவு செய்யறாங்க. இப்போ அந்த போர்ல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, வஜபத்து லஹுமுல் ஜன்னா, யாரெல்லாம் அந்த போர்ல கலந்துக்கிட்டாங்களோ, யாரெல்லாம் அந்த போர்ல கலந்துக்கிட்டாங்களோ, கப்பல் படை போர்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபு. யார சொல்ல எனக்குமான்னு சொல்லி கேட்டாங்க, உங்களுக்கும் சொர்க்கம் வாஜிபு அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னதா சொல்றாங்க. அந்த வரிசையில பார்க்கும்போது இவங்களும் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி பெற்ற ஒரு பெண்மணியா இருக்காங்க என்பது தெரிய வருது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அடுத்த பெண்களை பார்க்குவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.